ரோகிணியோட வாழ்க்கையை வந்து அழிக்கணும், ஆதிரையும் பிரபுவும் கொஞ்சம் கூட சந்தோஷமா நிம்மதியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அவங்களோட அத்தை, அதுக்கப்புறம் இந்த கௌதம் 3 பேருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பிளான்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கௌதமை வந்து ரோகிணியை லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராமா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கடைசி நேரத்தில் இந்த கௌதம் அப்படியே உல்டாவா மாறி பாத்தீங்கன்னா வேல்விழியா கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதுக்காக சத்யா ரொம்ப பயங்கர கோபத்துல வந்து நம்ம கௌதம் மேல இருக்காரு. நீ இப்படி எல்லாம் வந்து எங்களை வந்து நம்ப வச்சு துரோகம் பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படி இப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கௌதம் வந்து அக்கா தயவு செஞ்சு பொறுமையா இருங்க, நான் பண்ண விஷயம் எல்லாமே சரியானதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. ரோகிணியை நான் கல்யாணம் மட்டும்தான் பண்ணல, அதுக்காக அவ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருவா அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் அவ வந்து துடிச்சு துடிச்சு அழுது கதறணும். அதை பார்த்து அந்த ஆதிரையும் பிரபுவும் நிம்மதியா இல்லாம இருக்கணும். அதுதான் என்னோட பிளான். நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டு என்னையும் நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறத விட நான் வேல்விழியை கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதே நேரத்துல ரோகிணியோட வாழ்க்கையை நான் அழிச்சிட்டு இருக்கிறது தான் நல்லது. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேங்க்கா. இப்ப நான் பண்ண போற விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும், வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாற போகுதுன்னு நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படி என்ன விஷயத்த பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கௌதமும் 2 பேருமே இருக்கிற போட்டோவை ஏஐல வந்து எடிட் பண்ணி ரோகிணி பாத்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு கிஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி அனுப்பிடுவாரு. நீங்க பாத்தீங்களா, இப்போ இந்த விஷயத்த வந்து நான் வந்து ரோகிணியோட ஹஸ்பண்ட் குமரகுருக்கு தான் வந்து அனுப்ப போறேன். இந்த விஷயத்த பார்த்த உடனே கண்டிப்பா வந்து அந்த வீட்டுல பெரிய பூகம்பம் வந்து வெடிக்கும். அது மட்டும் கிடையாது, குமரகுருக்கு ரோகிணி துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வீட்டுல உள்ளவங்க அவளை நிம்மதியா வாழ விடாம டார்ச்சர் பண்ணுவாங்க. இதனால ஆதிரியும் பிரபுவும் பயங்கரமா மனசுடைஞ்சு போயிடுவாங்க. இதுதானே நமக்கு வேணும், இது நடக்கும், வேணும்னா நீங்களே பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்றாரு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம சத்யாவும் வந்து சூப்பர் கௌதம், பயங்கரமான பிளானாக இருக்கே, இப்போ இந்த விஷயத்துல நான் வந்து யோசிக்காம விட்டுட்டேன். பரவாயில்ல, நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிற கோவம் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நீ இப்போ பண்ண இந்த விஷயம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஆதிரையும் பிரபுவும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கக்கா, இதுக்கப்புறமும் நம்ம சேர்ந்து தான் வந்து அவங்க வாழ்க்கையே நம்ம வந்து பாழாக்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வெடிக்க போகுதுன்னு நீங்க பார்த்து நேர்ல தெரிஞ்சுட்டு சந்தோஷமாகணும் அப்படின்னா உடனே நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சத்யாவும் அவங்க அத்தையும் பேசிக்கிறாங்க. பாத்தியா கண்ணே, இந்த கௌதம் பையன் எந்த அளவுக்கு யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிரையும் பிரபுவும் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளை விட இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானே, எப்படியோ இவன் பண்ண விஷயம் அவங்க பெரிய பூகம்பமா வெடிச்சு அவங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போனாலே நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஆமாத்த, நீங்க சொல்றதும் கரெக்டு தான், அவங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். சரி வாங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருமே வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார் அது இந்த நேரத்தில் நமக்கு மெசேஜ் பண்ணுறது அப்படின்னா குமரகுரு வந்து ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கௌதம் ரோகிணியை கிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு இமேஜை வந்து பார்த்துட்டு நம்ம குமரகுருக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது. என்ன இது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு ஒருவேளை இவன் நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாலச்சே, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா இருக்காளே அப்படின்னு பயங்கரமா வந்து இது பண்றாரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரோஹிணியும் வந்து எந்திரிச்சிடுறாங்க. ரோஹிணி கிட்ட வந்து என்ன ரோகிணி இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ரோகிணி பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. ஐயோ இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன நம்ப வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீயும் உன் குடும்பத்தும் சேர்ந்து என்னை வந்து இவ்வளோ முட்டாளாக்கி ஏமாத்திருக்கீங்களே, இதுதான் வந்து உங்களோட குடும்ப லட்சணமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமரகுரு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுறாரு. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, இதுக்கும் என் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் நான் அவரை உண்மையாக காதலிச்சேன். அது தவிர வேறு எதுவுமே நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே கிடையாது. இது உண்மையே கிடையாது. தயவு செஞ்சு இது வந்து ஒரு பொய்யான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி வந்து ரொம்பவே கத்தி கத்தி கதறி அழுகுறாங்க. குமரகுரு வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. போதும் நிப்பாட்டுங்க ப்ளீஸ், இவ்வளோ தூரம் ஆனதுக்கு அப்புறமும் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, அதுக்காக என்னை இப்படி வந்து முட்டாளாக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமரகுரு வந்து எந்திரிச்சு வெளியில போயிடுறாரு. ஸோ ரோகிணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா தலையில அடிச்சுட்டு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த கௌதம் எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணாருன்னு தெரியலையே, இப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணவே இல்லை, ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து போட்டோ எடுத்து அதுவும் இவருக்கு போயிட்டு அனுப்பியிருக்காங்களே, என்னால நம்ம குடும்பத்தோட வாழ்க்கையே மொத்தமா போயிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் சத்யா பாத்தீங்கன்னா என்னத்த இன்னும் எதுவுமே வந்து நடக்கலையே, இந்நேரம் அந்த குமரகுரு இதை பார்த்துட்டு ரோஹிணியை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு அவங்க வீட்டிலேருந்து இந்நேரம் துரத்தி இங்கே வந்து விடணுமே, ஏன்னா இந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்காம இருக்கே, ஒரே குழப்பமா இருக்கே அத்தை அப்படின்னு சொல்லும்போது
கொஞ்சம் பொறுமையா இரு சத்யா கண்ணு, உடனேவா எல்லாம் நடக்கும், அங்க பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் தானே இங்க கூட்டிட்டு வந்து விடுவாங்க, எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு 2 பேருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குமரகுரு இந்த விஷயத்த பார்த்துட்டு இப்போ வீட்டில் உள்ளவங்க கிட்ட போயிட்டு சொல்லிட்டு ரோஹிணியை வெளியே துரத்த போறாங்களா இல்லையா அப்படிங்கறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.